மூவி தாண்டி சீரியல்ஸ் நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ரீசென்ட் டைம்ல ஒரு நெறைய சீரியல் ஆக்டர்ஸோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது, அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு, பிக் ஸ்க்ரீன்ல நடிக்கிறது சேலன்ஸ் இல்ல. லைக் சீரியல் பண்றது தான் ரொம்ப சேலன்ஸாவே எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்க டைம்ல இருந்து எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல ஓகே தான் எல்லாமே அப்படின்னு இருக்கா உங்களுக்கு? இல்ல. மூவிய கம்பேர் பண்ணும்போது, நம்ப மார்னிங் வந்து அவங்க சொல்ற டைம்க்கு போயிட்டு, ம். நம்ப வந்து லேட்டா தான் போவோம். சீக்கிரமா முடிஞ்சிரும். ஈவினிங்லாம் பேக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ சீரியல்ஸ் வந்து அப்படி இல்ல. குயிக்கா போகணும், லேட்டா வரணும். 9, 9:30, 10, 10:30 கூட சம்திங் ஆகும். அத முடிச்சுட்டு நம்ம லோக்கல்னா உடனே வீட்டுக்கு வந்துரலாம். ம். கொஞ்சம் அவுட்ல இருக்கு அப்படின்னாக்கா, கொஞ்சம் டைம் எடுக்கும். 1/2 அன் ஹவர், 1 ஹவர் டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும், அதே மாதிரி கன்டினியூஸா அகைன் அகைன் ஷூட் இருக்கும்போது, நமக்கு வந்து டைம் பத்தாது தூங்குறதுக்கு. கரெக்ட்டான ஸ்லீப் இருக்காது. கரெக்ட்டா ப்ராப்பரான ஃபுட் எடுக்க முடியாது. ஸோ டிராவல் பண்ணி வரது டயர்டா இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு சீரியல்ல வந்துட்டு நம்ம அப்பப்ப டச் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சீன் எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சீன் பண்ணணும்னாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து கல்யாண பரிசு சன் டிவில ஃபர்ஸ்ட்டு சீரியல் பண்ணும்போது, மார்னிங் ரெடியாயி உட்காந்து, நைட்டு எடுத்துட்டும் அனுப்பியிருக்காங்க. நைட்டு எடுக்காமயும் அனுப்பியிருக்காங்க. ம். ஸோ அந்த மாரிலாம் ஒரு சீன் கூட பண்ணாமலாம் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு ம். வந்திருக்கேன். ஸோ அப்போ ரொம்ப கவலையா இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, "உங்களோட பேமெண்ட் இன்னைக்கு பர் டே என்னவோ அது வந்துரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டையும் தாண்டி நம்ம ஃப்ரேம்ல வரணும், நம்ம நெறைய டயலாக்ஸ் பேசணும், நம்ம நெறைய சீன்ஸ் வரணும் அப்படின்னு நெனச்சு தான் நம்ம ஒரு எய்மோட போவோம். நம்ம இப்ப சேனல்ல வந்து வரும்போது, "இன்னைக்கு வந்துருவோமா? நம்ம சீன்ஸ் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுமா? எத்தன சீன்ஸ் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க? நம்ம எத்தன சீன் வந்திருக்கோம்?" அப்படின்லாம் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் நான் எடுத்து போடுவேன் டிவில அது வீடியோ எடுத்துலாம். ஸோ அந்த ஹேபிட் இருக்கு எனக்கு. ஆக்சுவலி மூவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் போனோம்னா, நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுனாலும் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இல்ல ஆஃப்டர்நூன் மேல தேவைப்படுது அப்டின்னாக்கா, அந்த மாதிரி கால் பண்ணி நீங்க ஆஃப்டர்நூன் வந்தா போதுன்ட்டு இது பண்ணுவாங்க. அதே மாரி அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 கால் சீட் குடுப்பாங்க. ஒண்ணா பண்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா நம்ம டே விட்டுட்டு நைட் கால் சீட் மட்டும் போய் பண்ற மாரி ம். இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அது கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட சீன்ஸ்லாம், டயலாக்ஸ்லாம் லென்த்தியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. முக்கியமான சீக்வென்ஸ்லாம் எடுக்கும்போது ஆல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்பலாம் வந்து நம்மளுக்கு டயர்டாவே ஆயிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ ரெகுலரா ஒரு ஹோம்ல பண்றோம் அப்படின்றது வேற. இப்போ ஒரு டெம்பிள் சீன் எனக்கு ம். இப்ப ரீசென்ட்டா நம்ம மருமகள் சீரியல் எடுத்தாங்க. அதெல்லாம் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் 9:30, 10:00 வரலாம் போச்சு. டெம்பிள்ல, சேர்ல, ஃபேன்ல அப்படியே உட்காந்துட்டு இந்த சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? மேக்கப் வந்து நம்ம டச் அப் பண்ணிட்டே இருக்கணும். மெல்ட் ஆயிடும்.